ஏறி உக்காந்துக்கோ. போய் கேட்டுவா போ. ஐயோ ஏமா கோயந்த நான் கோயா அந்த பையில பண்றியாடா? ஐயோ இதெல்லாம் எங்க இருந்து படிச்சு ஆடாங்க. வச்சிருமா. ஐயோ அம்மா நான் கோயா வந்த பையன் பயந்துட்டு சுடுகாட்டுக்கு போய் குஞ்சாலாம். கோய் குஞ்சிய பயந்துட்டு சரியா போட பண்ணக்கூடாதுடா. வெடிச்சிருச்சு. என்னடா இதெல்லாம்? அம்மா திட்டு திட்டா தாரத்தாரியா தாரத்தாரியா கிடக்கலாம். இது மாதிரிடா ஒரு நாட்டு இளவரசி முன்ன பின்ன இந்த வேலைலாம் செய்து பழக்கிறதான் அந்த அம்மா செய்திருப்பாங்க. போறாப்பாலே ஏன்டா காரியத்தை கண்டல நாளைக்கு அந்த திருட்டு முண்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா இவ எத்தனா ஒரு வேலை நின்னு தெரியுமா சொல்லுவாங்க. அவளை சொல்லி தப்பு கிடையாது. அவ ஆத்தால சொல்ல சொல்லி இடத்த இஸ்தி வைப்பாங்க. நாளைக்கு இஸ்தி வச்சப்போ ஆத்தா சொல்ல சொல்லுவாங்க. ஆமா மாமனார் தடியை தூக்கி அங்க. அதனால எப்படி செய்யணும்னு குழந்தைக்கு சொல்லி கொடு. நான் சொல்லித்தரவா? சொல்லித்தரேன். தெரியுமா எப்படி தெரியுமா? நீ சொல்லி கொடுத்த மாதிரி செய்யறேன். எப்படி தெரியுமா? சித்தாட கட்டிக்கிட்டி சித்தாட கட்டிக்கோ சிங்காரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ற? நான் சரியா பெருக்கல. இப்ப பெரிய காமிக்கிறேன். எப்ப தெரியுமா? சித்தாடே கட்டிக்கிட்டி
ஐயா கந்த மலை காவாடி வசந்தம்மா எப்போ இந்த முள்ளிப்பட்டு கிராமத்துல நீ காலடி எடுத்து வச்சியோ உனக்கு தூவாம்பிடு கண் ஓம்பல் அப்படியா ஜோதிஷ்டி எடுக்கிறம்ப இருப்பியா காத்து பையன் அந்த இதுவால நிப்பான் ஏன் நீ தானே நிப்ப அப்படி வாங்கடா வழி தெரியாதவங்க பக்தர்கள் வழியை காட்டுவதற்காக அப்படி கிடையாது அங்க ஒத்த பணம் இருக்குல்ல அங்கதான் நிப்பேன் ஆமா அப்படி சப்திய சாமி வந்தாங்க வா அதனால உன் கண்ணு ஓம்பல எடுத்தியா என்னடா பண்ற நல்லா மாரியாத்தா நோண்டிக்கோ ஆணு சப்ப அப்படின்னா ஐயோ துகுடி தேவடா மாவாடி தூக்கி சோறுவோம் கருப்பு செத்து போன ஆயாவை நல்லா வேண்டிக்கோ ஐயோ ஆயாவை வேண்டிக்கோ ஊருக்கு போனோமா போகக்கூடாதா கடை பயந்துருவேன் முழுமையா வரும் நாகூர் மஸ்தான் அக்கா வந்து கண்டோம் டப்பங் டப்பங் சரி பாத்தீங்களா வேலைய பத்துமா ஏய் பாத்தியா நான் வேலை செய்யணும் பாத்தியா எப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்டா யாரு எடுத்துக்காட்டு உதாரணம் எக்ஸாம்பிள் சரிடா ஆமா சரி வீடுலாம் பெருக்கியாச்சு இந்த வேலை முடிஞ்சிச்சு அடுத்த வேலை என்ன தெரியுமா என்ன வேலை நம்ம அரண்மனையில நீ ஆள வந்த இந்த அரண்மனையில பெரிய
பெரிய தொட்டிக்குது பாத்தியா? அம்மா வீட்டுல இருந்து கொடுத்தாங்களே, ஆமாடா. பாத்தா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தனே நான். சீதனமா எடுத்து வந்தாங்களே, ஆமா. அந்த தொட்டி ஓட்டியா போய்க்கிற பாக்கல பாய முடி குடிச்சுடா. பாய்ஸ் நாங்க அட்வான்ஸ் கொடுத்தோம். அது வேறு பாய்ஸா மாமா, 2 மாமா, சின்ன மாமா, பெரிய மாமா போனாங்க. பெரிய மாமா பையன் அடிக்கிறாரு, சின்ன மாமா 3 மிட்ட வச்சு அடிக்கிறாரு, 1 படுக்க வச்சு அடிக்கிறாரு. 4 மட்டும். நீ தண்ணியில போ, அம்மாவோட படுக்க கம்மி. அதை விட தப்பா அம்மால பாய்டா பெரிய தொட்டி பார்த்தா அந்த பெரிய தொட்டில 100 குடம் தண்ணி பிடிக்கும். பாத்தா வந்து கொட்ட தொட்டி. ஆமாடா, 100 குடம் அம்மா தொட்டி. அம்மா தொட்டி 100 குடம் தண்ணி பிடிக்கும். அந்த 100 குடம் தண்ணியும் அவதான் ரொப்பனை ஊத்தி வேலையாட்கள் இல்ல. இனத்துக்கு அவ கை நீட்டினா எத்தனையோ வேலையாட்கள் செய்வாங்க வேலை. அவளை போய் செய்ய சொல்லி இதையாங்கிறா நீ செய்ய சூட்டு காட்டு எல்லாமா வருவாய். ஆச்சா அம்மா வாங்கல அம்மா. அது மட்டும் கிடையாது. நான் இப்ப உள்ள போயிட்டு வருவேன். அவன் 100 குடம் தண்ணியும் 5 நிமிஷம் ரொப்பனண்டா. தெய்வங்களே, முள்ளிப்பட்டில சாமி இருக்குதோ இல்லையோ, லீவு போட்டு எங்கன்னா ஏரி வேலைக்கு தண்ணி 100 குடம் தண்ணி ஊத்தணுமா, 5 நிமிஷத்துல ரொப்பணுமா. மோட்டர்ல புடிச்சா கூட 5 நிமிஷத்துல ரொம்ப அவ பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ, அவ வாயில என் புழு நண்டுமோ. அவளை கேட்டு அப்புறம் வேன்ல போகும்போது அதெல்லாம் என்ன சொன்னேன்? ஏன்டா பையா, எப்படிலாம் இந்த கையாலையும் இந்த வாயாலையும் நான் கஷ்டப்பட்டு போட்டுருக்கேன். மறந்துட்டியடா? எப்படிலாம் கஷ்டப்படுவேன். ஆமா, ரொம்ப தானே கஷ்டப்பட்டேன். ஏன்டா கையால வந்து நிறைய வேலை செஞ்சேன்.
வாயில வந்து பேசுறேன்னு சொன்னேன்டா. பேசுறதாம்மா ஆமா. உனக்கு வாயே இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. இந்த வாய் தான் நல்லா இருக்குது. அது போச்சு பாத்தியாமா வெட்ட ஆத்தா செத்தா அப்பேனா நீ செத்திருக்க கூடாதா? இவன் செய்யற கொடுமையெல்லாம் தாங்க முடியாம உங்க அப்பா உன்னை அனாதையாக விட்டுட்டு ஓடிட்டான். இப்ப ஏற்பட்ட நிலைமை எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வேலை செய்யக்கூடாதா? அம்மா இல்லாத பொண்ணு 100 குடம் தண்ணி ஊத்தணுமா? எவன் செய்வான்? அதுவும் 5 நிமிஷம் ஒப்பி தொலைக்கு. இந்த பாவி நான் கேட்டா என்ன சூத்த போச்சு கேட்கறான். நான் எவ்வளவுதான் வலிக்காத மாதிரி நடிக்கிறாங்க. சீக்கிரமாடா சீக்கிரமாடா நான் படத்துக்கு பாக்கறதா 100 கூட தண்ணி நான் ஒரு வேளையை ஊத்தணுமா? உதவிக்கு கூட எந்த ஒரு வேலையை ஆட்களை வரவே கூடாதா? அப்பா இந்த பாவிக்கு மனசாட்சி கிடையாதா? நீங்க இருக்கும் தைரியத்துல தானப்பா இந்த பாவி நான் உயிர் வாழ்ந்துகிட்டு வரேன். அவளை ஏன்னு ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியா? அவ சொல்றதுக்கெல்லாம் இப்படி தலையாற்றி கேட்ப. இது உனக்கே நியாயமாகுமா? நான் தலையை ஆட்டிங்க அடுக்கிறேன். எனக்கு நரம்பு நிக்கல. நானே தலையை ஆட்டல வச்சுட்டேன். பாவி உன்னை அடிச்சு சாகடிச்சிடுவா. கவலைப்படாத கண்ணி. 100 குடம் தண்ணி எடு. உயிரா இருந்தா வந்து பாக்குறேன். சத்து போல எவன சுடுகாட்டுல வாரி போட்டு போற. அந்த தேவிட விளாண்ட போத வாங்கறத விட டீ சூடா எட்டவனா புட்டு போட்டு பண்ணலாம்.